டெல்லியில் போலீஸ் தாக்குனா கூட பரவாயில்ல, சிஎஸ்எஃப் வீரர்கள் தாக்குனா பரவாயில்ல. ஆனால் பிஜேபி குண்டர்கள் தலையில் ஹெல்மெட் மாற்றிக்கொண்டு சேர்த்து நீங்கள் மாணவர் மேலே வன்மை எரிந்து மாணவர்கள் கள்ள கொண்டு எரிஞ்சாங்கன்றத ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவங்க மேலே தடியடி நடத்தி அதிகாரத்தை சுரம் பண்ணி ரப்பர் குண்டுகளால் துளைத்தெடுத்து இன்னைக்கு ரத்தம் சொட்ட சொட்ட மாணவர்கள் உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டிலான வேற மாதிரியான சூழல் இருக்கு. முதல்வர் அவர்களுடைய திரைப்படம் வெளிவந்திருக்கு. பெருவாரியான இளைஞர்கள் கூட்டம் தியேட்டர்கள் முன்பு கொண்டாட்டத்தில் இருக்காங்க. அந்த கூட்டத்தால் மாற்றத்தை உருவாக்க முடியாது. பாதி பேர் சினிமாவில் மூழ்கி கிடக்கிறார்கள், போதையில் மூழ்கி கிடக்கிறார்கள் என்றால் அந்த கூட்டத்தெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு ஒரு மாற்றத்தையும் கொண்டாட முடியாது. அந்த அளவுக்கு இழிவான நிலைக்கு தமிழகம் சென்று விட்ட வேதனைப்படுவதை தவிர வேற வழி இல்லை. அப்படிப்பட்ட நிலைக்கு தமிழகத்தை கொண்டு சென்ற வாக்காளர் பெருமக்களுக்கு நாம் நன்றி தான் சொல்லணும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. தேர்தல் அறிக்கையிலே நீட்டை ஒழிப்போன் இருக்கு. அவருமே ஒரு நீட்டை எப்படி ஒழிப்பாருன்னு கேளுங்க. அவர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு, ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் ஒரு ஐடியா. எந்த அதிமேதாவியும் அந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியல எனக்கு. அதை கொண்டாந்து தூக்கிட்டு முன்னால் வந்தார். அது ஒன்றே போதும், இவர் எந்த அளவுக்கு இக்னரண்ட்டு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். எனவே அவரை பற்றி நீட்டை பற்றியெல்லாம் அவர்கிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம விரும்பலாம். நீட்டினுடைய எக்கானமி 2000 கோடியில் ஆரம்பிச்ச எக்கானமி இன்னைக்கு 50,000 கோடி கோச்சிங் பிசினஸ் கொடுக்குது. இந்த கோச்சிங் சென்டர்ஸ் தான் பிஜேபி அமைச்சர்களோட கள்ள கூட்டணி வைத்து பேப்பரை லீக் பண்ணி மாணவர்கள் எதிர்காலத்தையே தீக்கிரி ஆகிறாங்க, பொசுக்குறாங்க. எத்தனை பேரை கோடிக்கணக்காக சம்பாதிக்க வச்சிருக்காங்க. 1.5 லட்சம் கோடியை லூட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூலும் சிபிஎஸ்சிக்கு கல்லூரிக்கு மாறி, சிபிஎஸ்சி சிலபஸுக்கு மாறி, சிபிஎஸ்சிக்கு மாறின உடனே கோச்சிங் சென்டரோட டைப் பண்ணிவிட்டு 9th 10th 11th கிளாஸே எடுக்கிறது இல்லை, கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிடுறாங்க. மக்களும் கட்சிகளும் பொதுமக்களும் பெற்றோர்களும் களத்தில் இறங்கணும். பொதுமக்களும் பெற்றோர்களும் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளை டாக்டர் படிக்கல, நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஒட்டுமொத்த பேங்க்லேயும் உங்கள் பணமே இருக்காது. ப்ரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகரும் அரசியல் பகுப்பாய்வாளருமான திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் நடத்தக்கூடிய அந்த போராட்டம், அதை மத்திய அரசு, பாஜக அரசு கையாண்ட விதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கண்டனங்களை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு. தன்னெழுச்சியாக பல மாநிலங்கள்லேருந்து மாணவர்கள் தொடர்ந்து ஜந்தர் மந்தர் நோக்கி போகக்கூடிய ஒரு காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியும். இது குறித்து உங்களுக்கு பாருங்கள். இது ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம். அதாவது மாணவர்கள் மேல் கட்டவிழ்த்துப்பட்ட ஒரு தீவிரவாதத்தினுடைய தாக்குதல் தான் டெல்லியில் மாணவர்கள் மீது நடைபெற்ற தாக்குதல். டெல்லியில் போலீஸ் தாக்குனா கூட பரவாயில்ல, சிஎஸ்எஃப் வீரர்கள் தாக்குனா பரவாயில்ல. ஆனால் பிஜேபி குண்டர்கள் தலையில் ஹெல்மெட் மாற்றிக்கொண்டு இறங்கி தாக்குகிறார்கள் என்று சொன்னால் இப்போ எந்த அளவுக்கு பேட்ச் வழியில் விழுந்து பேட்ச் எப்படி வெறும் மஃப்டியில் தாக்குவீங்களா? மஃப்டியில் வர்றவனெல்லாம் அடிக்க விடுவீங்களா நீங்கள்? எப்படி யார் வந்தான், எவன் வந்தான்? அப்போ ஹெல்மெட் போட்டுட்டு வந்துரு, மஃப்டியில் அடி அடித்தா நான் போலீஸ் கண்டிக்க மாட்டோம் அப்படியா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜந்தர் மந்தரில் ஒரு காக்கா கூட போகிறதுக்கு அனுமதியெல்லாம் போக முடியாது. அங்கே செல்ஃபோன் எடுத்துகிட்டு போனால் கூட செக் பண்ணி தான் உள்ளே விடுவான். அங்கே ஒரு லாரி ஒன்று கல்லை கொண்டாந்து உள்ளே நிறுத்திருக்காங்கன்னா எப்படி கொண்டாந்துருப்பான்? அப்போ நீங்கள் தானே, போலீஸ் தானே லாரி எல்லாரும் கல்லை நிறுத்தி உள்ளே கொண்டு ஏற்றிருக்கு. வன்முறையை தூண்டுறதுக்கு நீங்கள் தான் கல்லை கொண்டு உள்ளே சேர்த்துருக்கீங்க. சேர்த்து நீங்கள் மாணவர் மேலே வன்மை எரிந்து மாணவர்கள் கள்ள கொண்டு எரிஞ்சாங்கன்றத ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவங்க மேலே தடியடி நடத்தி அவங்க மேலே அதிகாரத்தை சுரம் பண்ணி ரப்பர் குண்டுகளால் துளைத்தெடுத்து இன்றைக்கி ரத்தம் சொட்ட சொட்ட மாணவர்கள் அங்கே இன்றைக்கி உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ எதற்காக போராடுறாங்க? அவங்க நோக்கம் சிறிதாக இருந்தால் கூட, தர்மேந்திர பிரதான நீ மட்டும் நீக்குன்னு சொன்னால் கூட, நீட்டு என்பது ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வாகும். இந்த நீட்டினுடைய எக்கானமி 2000 கோடியில் ஆரம்பித்த எக்கானமி இன்றைக்கி 50,000 கோடி வரைக்கும் வந்திருக்கு. 2000 கோடியில் ஆரம்பித்த எக்கானமி இன்றைக்கி 50,000 கோடி கோச்சிங் பிஸ்னஸ் கொடுக்குது. இந்த கோச்சிங் சென்டர்ஸ் தான் என்டிஏவோட கள்ள கூட்டணி வைத்து, பிஜேபி அமைச்சர்களோட கள்ள கூட்டணி வைத்து பேப்பரை லீக் பண்ணி மாணவர்கள் எதிர்காலத்தையே தீக்கிரி ஆகிறாங்க, பொசுக்குறாங்க. அப்போ இது தொடர்ந்து நடக்குது, இன்றைக்கி நேற்று நடக்கலை. ஒரு என்டிஏ எக்ஸாமையே உருப்படியாக நடத்த தெரியல அப்படின்னா ஒரு மோடி அரசால் இந்த அரசு எப்படி மற்ற எக்ஸாம் நடத்தும்? எப்படி நடத்தும் சொல்லுங்கள்? ஒரு என்ட்ரி எக்ஸாமுக்கு
நடத்துறதுக்கு அதை வந்து ஒவ்வொரு மாணவிகள் போட்டிருக்க தோடு, செயின், இப்போ சுடிதாரு எல்லாத்தையும் கிழிச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு பேப்பரை லீக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இவர்கள் காப்பி அடிப்பார்கள் மாணவர்கள் மேலே சந்தேகப்பட்டிய. ஆனால் நீ உன் லெவலில் லீக் பண்ண பேப்பரை லீக் பண்ணி எத்தனை பேரை கோடிக்கணக்காக சம்பாதிக்க வச்சுருக்கேன். 50,000 கோடி சம்பாதிக்கிறான் வருஷத்துக்கு 50,000 கோடி. எவ்வளோ ஆச்சு? 2,000 கோடியில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் இன்றைக்கி 50,000 கோடியில் வந்து நிற்கிது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடியை லூட் பண்ணியிருக்கான் இந்திய மாணவர்கள் மத்தியிலேருந்து. 1.5 லட்சம் கோடியை லூட் பண்ணியிருக்கேன். லூட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூலும் சிபிஎஸ்சிக்கு கல்லூரிக்கு மாறி, சிபிஎஸ்சி சிலபஸுக்கு மாறி, சிபிஎஸ்சிக்கு மாறின உடனே கோச்சிங் சென்டரோட டைப் பண்ணிவிட்டு 9th 10th 11th கிளாஸே எடுக்கிறது இல்லை, கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிடுறாங்க. கோச்சிங் சென்டர் தான் நடந்துகிட்ருக்கு. 11th 12th இப்போ இல்லாமல் போயிடுச்சு சிபிஎஸ்சி. அப்போ எதுக்கு உங்களுக்கு ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிருங்க? எதுக்கு உங்களுக்கு ஸ்கூலு? அப்போ எப்படிப்பட்ட ஒரு அப்போ மாநில அரசுகள் ஏகே ராஜன் வந்து ஒரு பெரிய கமிட்டியை ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இப்போ மாநில அரசுகள் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாநில அரசுகளே வந்து தேர்வு எடுத்துவதற்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது அவர் கொடுத்த ரிப்போர்ட் படி. ஆனால் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து அதை நோக்கினதா? ஏன்னா இப்போ தர்மேந்திர பிரதான்ற ஒரு தனிநபர், ஒரு அமைச்சருடைய ராஜினாமா என்பது இந்த கோரிக்கைகளுக்கு எல்லாம் வந்து இந்த பிரச்சனைகளை தீர்வு காண்றோமா? இல்லை, அது அவங்களுடைய குறுகிய அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுக்காக நம்ம ஒட்டுமொத்த போராட்டத்தையும் நம்ம கொச்சப்படுத்த முடியாது. அவங்கள வந்து நம்ம எம்பவர் பண்ணணும், அவங்கள வந்து அவங்களுக்கு சொல்லணும். நீட்டு மொத்தமாகவே ஒழிக்கப்பட வேண்டிய நீட்டு. இதுக்கு இத்தான் பெரிய பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருக்குது, இத்தான் பெரிய முதலைகள் அதுக்கு பின்னால் இருக்காங்க. மெடிக்கல் காலேஜ் முதலைகள், கார்ப்பரேட் செக்டார் அதில் இருக்குது. சர்வீஸை தூக்கணும், சர்வீஸாக இருக்கக்கூடாது, ஹெல்த் கேர் வந்து சர்வீஸாக இருக்கக்கூடாது, ஏழை எளிய மக்களுக்கு இது வந்து ஒரு சேவையாக போகக்கூடாது, இது வந்து கார்ப்பரேட்டினுடைய பணம் கொளிக்கும் வருமானமாக மாறணும். ஏழை எளிய மக்கள் சொத்தை விற்று இன்றைக்கே அப்படி தானே இருக்குது, சொத்தை விற்று கொண்டாந்து கார்ப்பரேட்டில் கொடுக்கணும். எஜுகேஷனும் ஹெல்த்துமே இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் ப்ரைவேட்டைஸ்டில் தான் இருக்குது. அதான் ப்ரைவேட்டைஸ். அப்போ அதை கொண்டாடணும் என்ன பண்ணணும்? மாணவர்கள் டாக்டர் படிக்கிறத காஸ்ட்லி ஆக்கினா தான் நீங்கள் வந்து அவர்கள் வந்து சர்வீஸுக்கு போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து கிராமப்புறங்களில் இருக்க மாணவர்கள் கூட தேர்வு எழுதி மெரிட்டல் பாஸ் ஆகி எந்த கல்லூரி அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த கல்லூரியில் அவங்களுக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நீட் தேர்வு ஏற்படுத்தி கொடுத்துக்கின்ற வாதங்கள் முன்வைக்கப்படுது. யார் என்ன வாதங்கள் முன்வைக்கப்படுது? 7.5% ரிசர்வேஷன் கொடுக்கலைன்னா 300 மார்க் வாங்கினவன் எவனுக்கும் சீட்டு கிடச்சிருக்காது. 7.5% ரிசர்வேஷன் கொடுத்ததுனால அது இது மெரிட் பேஸ்ல மாற்றி இருக்கும். என்ன மெரிட் பேஸ்ல? முன்னாடி வந்து கல்வி நிறுவனங்கள் அவங்க கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மெடிக்கல் சீட்டை வச்சு டொனேஷன் கையில் வாங்கி நிறைய போட்டுக்கிட்டு சீட்டு வந்து அவங்க கையில இருந்துச்சு கொடுக்கறதுன்றது. ஆனால் நீட் வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக மாறி இருக்கு. முந்தி வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கும்போதும் டாப் காலேஜில் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 கோடியே 20 லட்சம் ஆகும் மொத்தமாக 5 வருஷத்துக்கு. ஆரம்பத்தில் நீங்கள் வந்து 30 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஒரு மீடியம் டைப் காலேஜஸ்னா 50 லட்சம் 60 லட்சத்தில் முடிச்சிடலாம் ஃபீஸோட, கேபிடேஷன் ஃபீஸோட. இன்றைக்கி ஃபீஸே ஒரே 1.5 லட்சம் 1.5 கோடி, ஃபீஸே 1.5 கோடி சார். மினிமம் வந்து 60 லட்சத்துலேருந்து 80 லட்சம் ப்ரைவேட்டில் போனீங்கன்னா, ப்ரைவேட் சீட்டில் போனீங்கன்னா. கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் மட்டும்தான் 3 லட்சம் 4 லட்சம். அதுலேயும் பியூர் மெரிட்டில் போனீங்கன்னா காசே இல்லை. அதுக்கு தான் நீட் வந்து வழிவகுத்திருக்கு அப்படின்னு. அது கிடையாது, அது எப்போயுமே காசு இல்லைல்ல. அப்போயும் காசு கிடையாது, இப்போயும் காசு கிடையாதுல்ல. ப்ரைவேட்டில் போகக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி டபுள் ஆகிருக்கு. அப்போ எங்கே நீங்கள் வந்து ஃபீஸை குறைச்சிருக்கீங்க, கேபிடேஷன் ஃபீஸ் எங்கே குறைச்சிருக்கீங்க? ஃபீஸையே நீங்கள் கூட்டிட்டீங்க. அப்போ ஃபீஸே கேபிடேஷன் ஃபீஸ் லெவலுக்கு கொண்டாந்துட்டீங்க. அப்புறம் எப்படி அடிஷ்னலாக இந்த நீட் கோச்சிங்கான கொள்ள. அதுக்கடுத்து நீட் பிஜிக்கு பெர்சன்டேஜ் 0% இருந்தால் கூட நீட் பிஜிக்கு சீட்டு வாங்கிக்கலாம். ஏன் சார், பிஜி படிக்கிறவன் தகுதி இல்லைன்னா கூட அவனுக்கு சீட் கொடுக்கலாம். ஆனால் +2 முடிச்சுட்டு போகிறவனுக்கு மட்டும் இவ்வளவு தகுதியா சார்? ஏன்னா இங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது, இங்கே தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும். பிபிஎஸ் படிச்சுட்டு அடுத்து பிஜி படிக்கிறவன் கூட்டம் குறைஞ்சிரும். அந்த குறைஞ்ச ஆளுகிட்ட சம்பாதிக்கிறது கம்மி. அப்போ எங்கே சம்பாதிக்க முடியும்னு அவன் தெளிவாக வச்சுருக்கான். பிரமிட் எங்கே இருக்குது? இப்போ கீழே இருக்க பிரமிட்டில் நம்ம எக்ஸாம் வச்சா தான் நம்ம கோச்சிங் சென்டரு பிஸ்னஸ் வரணும். எப்படி 2,000 கோடி பிஸ்னஸ் 50,000 கோடி ஆகும் சொல்லுங்கள்? என்னைக்காவது ஒரு 10 வருஷத்தில் ஏதாவது ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் 2,000 கோடி பிஸ்னஸ் 50,000 கோடி ஆகியிருக்கா? எத்தனை மடங்கு சொல்லுங்கள்? எத்தனை மடங்கு? ரொம்ப கம்மியாக, கிட்டத்தட்ட 25 மடங்கு பெருசாகிருக்கு. ஏதாவது ஒரு கம்பெனி ஆக முடியுமா? அப்படி இந்த கோச்சிங் சென்டர் ஒரு இண்டஸ்ட்ரி 25% ஆக முடியுமா? அப்போ அந்த இண்டஸ்ட்ரி பின்னால் இருக்கவங்க யார்? எத்தனை பேர்? எத்தனை கம்பெனி இருக்குது? அந்த அத்தனை கம்பெனியும் இதை செய்து கொடுத்த மோடிக்கு எப்படி நன்மையாக இருப்பாங்க? சும்மா ஒரு ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு. ஆமாம், நீங்கள் எதுக்கு போய் கான்ட்ராக்டில் கமிஷன் அடிக்கணும்? கான்ட்ராக்டில் போய் எதுக்கு லஞ்சம் வாங்கணும், ஊழல் பண்ணணும்?
உங்களை எங்கே வச்சு அடிக்கிறது எங்கே வச்சு சம்பாதிக்கிறதுன்னு அவருக்கு தெரியும் சார். அவர் ஏஐ மெத்தடில் ஊழல் பண்ணுறாரு. அவங்களுக்கு போய் கான்ட்ராக்டை காமிச்சு. இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில இந்த எழுந்திருக்கக்கூடிய எழுச்சி, இந்த உணர்வு ஒரு நாடு முழுவதுமான அந்த அலை அப்படிங்கிறது எதை நோக்கி சார்? எழுச்சி வந்து இது பத்தாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது மக்களும் கட்சிகளும் பொதுமக்களும் பெற்றோர்களும் களத்தில் இறங்கணும். பொதுமக்களும் பெற்றோர்களும் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளை டாக்டர் படிக்கல, நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஒட்டுமொத்த பேங்க்லேயும் உங்கள் பணமே இருக்காது. பணத்தினுடைய எவ்வளவு குறைஞ்சிக்கிட்டே வரும், எடுத்துக்கிட்டே வருவோம். பேங்க் வந்து இஸ் நாட் அக்செப்டிங் லார்ஜ் டெபாசிட்ஸ். பேங்க்கால் வந்து பெரிய பெரிய கடன் கொடுத்த கார்ப்பரேட்டிட்ட பணத்தை திரும்பி வர மாட்டேங்குது. என்பிஏ கூட்டிகிட்டே இருக்குது. வேர்ல்டு லெவலில் கிரைசிஸ் வரப்போகுது. இங்கே வந்து ஒன்றும் இல்லாமல் போக போகிறீங்க. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, செலவழிக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. அப்போ செலவழிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, சேமிக்காமல் செலவழிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் தெருவுக்கு வந்துடுவீங்க. உடனடியாக இவிஎம்ஐ ஒழிக்கணும், நீட்டையும் ஒழிக்கணும். இவிஎம் ஒழிச்சாதான் இந்த ஆட்சி ஒழியும். இந்த ஆட்சி ஒழிஞ்சாதான் நம்ம இந்த நிலைமையிலிருந்து இந்தியாவை மீட்டெடுக்க முடியும். பொருளாதார சீரழிவிலிருந்து இந்தியாவை மீட்டெடுக்க முடியும். இங்கே இடைத்தேர்தல், அதாவது உள்ளாட்சி தேர்தல் வரைக்குமே இங்கே நீட் இது இவிஎம் வந்துடுச்சு. அது எப்படி ஒழிக்க முடியும்? இவிஎம் இவிஎம் உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும். இவிஎம்மை வச்சுருந்தா தான் அவங்க யாரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்க வைக்க முடியும். இவிஎம் ஒழிக்காமல் நீங்கள் நாட்டில் வரக்கூடிய பேரழிவுகளை ஒழிக்க முடியாது. நாடு ஃபுல்லாக கமர்ஷியலைசேஷன் ஆகிப்போச்சு, கார்பரேட்டைசேஷன் ஆகிப்போச்சு. அப்போ இந்த கார்பரேட்டைசேஷன் கமர்ஷியலைசேஷனுக்கு கம்யூனிட்டி மென்டாலிட்டி ஒத்து வராது, இண்டிவிஜுவல் மென்டாலிட்டி தான் ஒத்து வரும். இன்றைக்கி ஒட்டுமொத்த சொசைட்டியும் இண்டிவிஜுவலிஸ்டிக்காக மாறிடுச்சு. உங்களுக்குன்னு ஒரு தனி இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, உங்களுக்குன்னு தனி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, உங்களுக்குன்னு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டு, உங்களுக்குன்னு எல்லா ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் உலகத்தில் வாழ்கிறீங்க. உங்களை எதை வச்சு அடித்தா உங்களை என் பக்கம் கொண்டாட முடியும்னு கார்ப்பரேட்டுக்கு தெரியும். அது கல்வியிலே கொண்டாடலாம் உங்களை என் பக்கம், மருத்துவத்தில் உங்களை என் பக்கம் கொண்டாடலாம், ரீட்டைல் பொருள் விற்கிறதுல உங்களை என் பக்கம் கொண்டாடலாம், பிராண்டட் ஐட்டத்தை விற்கிறதுல உங்களை என் பக்கம் கொண்டாடலாம், அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கிறதுல உங்களை என் பக்கம் கொண்டாடலாம். ஏன்னா நீங்கள் கன்சியூமர் பிஹேவியருக்கு அடிமை. இப்போ கன்சியூமர் பிஹேவியருக்கு அடிமையான ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடாமல் இப்படியே கொண்டு போகணுன்னா எலெக்ஷனில் ஒரே ஆள் தொடர்ந்து ஜெயிக்கணும். எலெக்ஷனில் ஒரே ஆள் தொடர்ந்து ஜெயிக்கணும்னா இவிஎம் இருந்தால் மட்டும்தான் அது முடியும், இல்லைன்னா முடியாது. ஒரு ஜனநாயக நாட்டில் அது நடக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இவிஎம்மை வச்சு தான் மேனிப்புலேட் பண்ணணும். இவிஎம் ஒழிச்சாலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துடும். ஸோ இந்த போராட்டம் என்பது எதை நோக்கி அடுத்து போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பார்க்க எதை நோக்கிங்க? அது வந்து மாணவர்களும் இளைஞர்களும் பெற்றோர்களும் களத்தில் இறங்காத வரை, அனைத்து கட்சிகளும் இதில் களத்தில் இறங்காத வரை இந்த போராட்டம். ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் கட்சி உட்பட பல்வேறு கட்சியினரும் இங்கே இதில் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, கலந்துட்டு. ஆதரவு மட்டும் போதாதுங்க, களத்தில் இறங்கணும். ஒரு இண்டிகோவால் ஒட்டுமொத்த இந்தியாவை ஸ்தம்பிக்க வைக்க முடியும் ஒரே ஒரு கம்பெனி. ஒட்டுமொத்த இந்தியாவை 2 நாள் ஸ்தம்பிக்க வச்சானா இல்லையா? மத்திய அரசு போட்ட உத்தரவு வாபஸ் வாங்கிச்சா இல்லையா? வாபஸ் வாங்கிச்சு. ட்ரக் டிரைவர்ஸ் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போடப்பட்ட உத்தரவை வாபஸ் வாங்குறதுக்கு எல்லா ட்ரக்கையும் கொண்டாந்து தெருவில் நிறுத்திட்டு போயிட்டான். அம்பாட்டில் அலறி அடிச்சுட்டு வாபஸ் வாங்கினாங்களா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? மக்கள் எடுங்க உங்கள் காரை, எதுக்கு வீட்டில் வச்சுருக்கீங்க, எதுக்கு செட்டில் நிறுத்திருக்கீங்க? காரு, லாரி, பஸ்ஸு அத்தனையும் எடுத்துக்கணும், தெருவில் நிறுத்துங்க, ரோட்டில் நிறுத்துங்க. மாணவர்களுக்கு ஆதரவாக ரோட்டில் நிறுத்திட்டு போய் மாணவர்களோட உட்காருங்க, வாங்க எல்லாரும் இந்த நாட்டை நிறுத்துங்க, நாட்டின் இயக்கத்தை நிறுத்துங்க. என்ன நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில்? ஆனால் வேற மாதிரியான சூழல் இருக்கு. இன்னைக்கு திரு முதல்வர் அவர்களுடைய திரைப்படம் வந்து வெளிவந்திருக்கு. அந்த கொண்டாட்ட மனநிலையில் இருக்காங்க. ஒரு பக்கம் டெல்லியில் போராட்டம், மாணவர்கள் தமிழ்நாட்டிலேயே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் போராட்டம், சென்னையில் பாலன் இல்லத்தில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சில மாணவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெருவாரியான இளைஞர்கள் கூட்டம் தியேட்டர்கள் முன்பு கொண்டாட்டத்தில் இருக்காங்க. அந்த அளவுக்கு இழிவான நிலைக்கு தமிழகம் சென்று விட்ட வேதனைப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட நிலைக்கு தமிழகத்தை கொண்டு சென்ற வாக்காளர் பெருமக்களுக்கு நாம் நன்றி தான் சொல்லணும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. இதை நீங்கள் சொல்கிற அந்த போராட்டம், அந்த குணம், இது எல்லாமே இங்கே வந்து போயிடுச்சோ அப்படிங்கிற அந்த ஒரு 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 இது வருது இல்லையா? அப்படி ஒரு கூட்டம் போகத்தானே செய்யும், அது இல்லைங்க இருக்காது. அந்த கூட்டத்தால் மாற்றத்தை உருவாக்க முடியாது, கூட்டத்தால் மாற்றத்தை உருவாக்க முடியாது. ஆனால் லட்சியம் கொண்ட சிலரால் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். எனவே வந்து கூட்டங்கள் என்றைக்குமே மாற்றத்தை உருவாக்குனதில்லை. சுதந்திர போராட்டத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க? எத்தனை 30 கோடி மக்கள் போராட்டத்துக்கு வந்தாங்க இல்லையே? அப்போ அது மாதிரி பாதி பேர் சினிமாவில் மூழ்கி கிடக்கிறார்கள், போதையில் மூழ்கி கிடக்கிறார்கள் என்றால் அந்த கூட்டத்தெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு ஒரு மாற்றத்தையும் கொண்டாட முடியாது. அது அந்த சொன்னீங்க இல்லையா, கோவப்பட்டு தெருவுக்கு வரணும்னா. ஆனால் இன்னைக்கு நிலைமை தெருவுக்கு வரணும்னா பெற்றோர்கள்ட்ட நான் அழைப்பு விடுறேன்,
பெற்றோர்கள் அழைப்பு விடுறீங்க, ஆனா அப்படி ஒரு சாத்தியம் இல்ல. இந்த இருந்தால் இருக்குது, இல்லைன்னா இல்லை, சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு புரியல, நாங்கள் இருக்க போகிறோம், அப்படி தான் இருக்க போகிறோம்னா தெருவுக்கு வந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியும். டிவிக்கு தேர்தல் அறிக்கையில நீட்டை ஒழிப்போன்னு இருக்கு. அப்புறமே ஒரு நீட்டை எப்படி ஒழிப்பாருன்னு கேளுங்க. அவர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு, ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒரு ஐடியா. எந்த அதிமேதாவியோ அந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியல எனக்கு. அதை கொண்டாந்து தூக்கிட்டு முன்னால் வந்தார். அது ஒன்றே போதும், இவர் எந்த அளவுக்கு இக்னரண்ட்டு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, எனவே அவரை பற்றி, நீட்டை பற்றியெல்லாம் அவர்கிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம விரும்பலை. முதல்ல அவர் கற்றுட்டு வரட்டும். யாராவது இந்த சினிமா டயலாக் எழுதுகிறவன், நீட்டினுடைய ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கைன்னு ஒன்று இருக்குது, தமிழில் இருக்குது. அதை வந்து இந்த கூட ஒரு பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கார், ஜெயதீஷ் பழனிசாமி, அவர்கிட்ட சொல்லி அந்த நல்ல கதைவசனம் எழுதுகிறவன்ட்ட கொடுத்து அந்த ஏகே ராஜன் ரிப்போர்ட்டை கதைவசனம் மாதிரி எழுதி ஒரு சினிமா டயலாக்ல கொண்டு போய் அவர்கிட்ட சொன்னால் ஒருவேளை புரிஞ்சாலும் புரியலாம். அவருக்கு நீட்னா என்ன, ஏகே ராஜன் என்ன சொல்ல வராரு அப்படின்னு புரிஞ்சாலும் புரியலாம். அது புரிஞ்சிச்ச பிறகு நம்ம வந்து அவரை பற்றி பேசலாம். அது வரைக்கும் ஹீ இஸ் இம்மெட்டீரியல் ஃபார் திஸ் நீட். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களை பகிர்ந்து.